Repentant Christian YouTube channel. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த அருமையான ரிப்பென்டன்ட் கிறிஸ்டியன் ஊடகம் வழியாக இந்த ஜூலை மாதத்தில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இன்று நமக்கு தியானிக்கிற நம்ம பேச போகிற வசனங்களையும் காரியங்களையும் ஆசீர்வதித்து எனக்கு பிரயோஜனமாக இருந்த காரியங்கள் உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசித்து இந்த வார்த்தைகளை உங்கள் முன்பாக ஒரு சிறு செய்தியாக சப்மிட் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஆண்டவருடைய பெரிதான நாமத்தினால வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட பாவ மன்னிப்பு மற்றும் மனம் திரும்புதல் காரியங்களை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். கடந்த நாட்களில் இதை குறித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் மிகவும் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. இது கேட்குற உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். குறிப்பாக பார்க்கும் பொழுது மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பின் காரியங்கள் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். குறிப்பாக பார்க்கும் பொழுது மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானன் அவருடைய முதல் பிரசங்கத்தை 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் காரியமாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று தன்னுடைய ஊழிய காரியங்களை ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அதைத் தொடர்ந்து ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவானவரும் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்தின் காரியங்களை குறித்து ஆரம்பிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தீர்க்கதரிசி ஆகிய யோவான் ஸ்நானனும் இந்த மன திரும்புதலை குறித்து அநேக காரியங்களை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த நாட்களில் ஜனங்கள் கூட்டமாக ஆயக்காரர்களும் இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்களும் சகல ஜனங்களும் இடத்துல ஓடி வந்து தங்களுடைய சமூகத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானசாரம் பெற்றார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதற்கு ஆதாரமாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வாசிக்கிறோம், வனாந்தரத்திலே கூப்பிடக்கூடிய சத்தம் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் வாசிக்கலாம். இதை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இதனுடைய காரியங்கள் அழகாக ஏசாயா தீர்க்கதரிசியானவர் நமக்கு முன்னதாகவே சொல்லப்பட்ட ஒரு காரியமாக காணப்படுகிறது. குறிப்பாக கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி அவர் ஏசாயா ஒரு முன்னறிவிதன்படி தீர்க்க தரிசனமாக அந்த நாட்களில் உரைக்கிறார். அந்த காரியங்களை, அந்த மனம் திரும்புதல் காரியங்களை, அந்த பாவ மன்னிப்பின் காரியங்களை தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவானவரும் யோவான் ஸ்நானனும் இந்த காரியங்களை அப்படியாக ஜனங்களுக்கு உரைக்கிறதை எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியங்களை மிகவும் முக்கியத்துவப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் ஊழியத்தின் காரியம் ஆரம்பிக்கும் பொழுதே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு என்று சொல்கிறார். மாத்திரமல்ல, அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் கூட இதே காரியங்களை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவானவர் வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்கிற ஒரு காரியம், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவான குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழிய ஆரம்பத்திலையும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு என்று அந்த காரியங்களை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. மரித்து உயிரோடு எழுந்து அந்த சீசர்களோடு சம்பாஷிக்கும் பொழுதும் கூட அதே காரியங்களை மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் சகல தேசத்தாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியது என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அந்த காரியங்களை மிகவும் ஆணித்தரமாக எம்பசைஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். இந்த மனம் திரும்புதல் பாவ மன்னிப்புகளை குறித்து ஒரு 3 விதமான ஒரு காரியங்களை, ஏன் முக்கியமானது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த மாதிரியான மனநிலையில் காணப்பட வேண்டும், மாத்திரமல்ல எது வரைக்கும் நாம் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது ஒரு காரியம், ஏன் மனம் திரும்புதல் முக்கியமானது என்று சொல்லி வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில்
18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் அதிகாரம் 11 வசனம் 18 நாம் அந்த இடத்துல கோட் பண்ணுறதை நாம் பார்க்க முடியும். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் என்று சொல்லி தன்னுடைய ஊழியர்கள் குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இதற்கு முன்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது, குறிப்பாக அந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கொர்நேலியுவின் காரியங்களை குறித்து நாம் அந்த இடத்துல அதிகமாக வாசிக்க முடியும். அவன் நல்ல ஒரு மனிதனாக காணப்பட்டான், ஜெபிக்கிற மனிதனாக காணப்பட்டான், தான தர்மங்கள் செய்கிற மனிதனாக காணப்பட்டான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஒரு 100க்கு அதிபதியாகவும் காணப்பட்டான். இப்படிப்பட்ட மனிதன் ஒரு தேவ பக்தியுள்ளவனாக காணப்பட்டான். அவன் மாத்திரமல்ல, தன் வீட்டாரோடு கூட இணைந்து தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு நல்ல மனிதன், தான தர்மங்களை செய்கிற மனிதன், ஜெபிக்கிற மனிதனாக காணப்பட்டான். ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு முழுமையான ரட்சிப்பின் காரியங்கள் அருளப்படாததுனால பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஊழியனாகிய பேதுருவின் மூலம் தெளிவாக இடைபடுகிறார். அதை தொடர்ந்து அந்த 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த சம்பவங்களை குறித்து நீங்கள் அதிகமாக தியானித்திருப்பீர்கள். ஆண்டவர் 2 பேர்கிட்டையும் கம்யூனிகேஷன் பண்ணுகிறார். ஒரு இடத்துல கொர்நேலியுவிட்டையும் கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் பேதுருவிட்டையும் தெளிவாக பேசுகிறாங்க. ஸோ அவங்களாம் என்ன செய்கிறாங்க, முடிவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு இறுதியாக ஞானாசனம் எடுத்து அவர் தேவனுக்குள்ளாக இன்னும் பலப்படும்படியான ஒரு காரியங்களை அந்த இடத்துல பேதுரு செய்கிறார். ஸோ இவர்கள் புறஜாதியாராக இருந்தபடியினால தான் அந்த இடத்துல வாசிக்கிற வசனம் 18 சொல்கிறது, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மிகவும் முக்கியமான இந்த உலகத்தில் வாழணும்னா எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் நாம் நித்திய ஜீவனை, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. இந்த உலகத்தில் என்னத்தை கோடி கோடியாக செல்வங்கள் இருந்தாலும், லட்சங்களாக ஆஸ்திகள் இருந்தாலும், அதற்கும் மேலான ஒரு காரியம், நம்முடைய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது அது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பின் காரியங்களையும் குறித்து நாம் அந்த இடங்களை அது முக்கியமானது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஜீவனுக்கு ஏதுவான அந்த ஒரு மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமானது. இதை குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது, குறிப்பாக நாம் எப்படியாக காணப்பட்டோம், முற்காலங்களில் நாம் தேவனுக்கு ஒரு பிரியமில்லாதவர்களாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். குறிப்பாக தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களுமாய் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டு அநேக உலகத்தின் காரியங்களோடு கூட வாழ்ந்த நம்மை ஆண்டவர் கிருபையாக தூக்கி எடுத்தார் அல்லவா? ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நாம் வசனங்களை கேட்குறோம், சபைக்கு போகிறோம் என்றால் அந்த நாட்களில் தேவன் நம்முடைய கிருபையாக தூக்கி எடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு புத்திர சுவிகார உரிமையை கொடுத்து சொந்த ஜனமாக மாற்றி ஒரு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்து பாவ மன்னிப்பை கொடுத்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாரே. ஸோ பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களை குறித்தும் ஒரு கரிசனை உள்ளவர்களாக அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களும் மனம் திரும்பி அன்பின் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நாம் இந்த காரியங்களில் அவர்களுக்கும் உணர்த்தி கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துவது மிகவும் முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. ஸோ இதைத்தான் நாம் முதலாக வாசித்தோம். அந்த ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை நாம் எப்படியாவது எண்ணத்தை சம்பாதித்தாவது இந்த ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை நாம் புறஜாதிகளுக்கு கொடுக்கும்படியாகவும் நம்ம முதல்ல நமக்கு கொடுத்தாங்க, இப்போ ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கும் தேவன் கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கொர்நேலியுவுக்கு கொடுத்த அதே ரட்சிப்பின் அனுபவத்தை, அதே மனம் திரும்ப அனுபவத்தை இன்னும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் தேவனுக்கு நேராக மனம் திரும்ப வேண்டும். இந்த காரியங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. 2வது காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ரட்சிப்பையும் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்புகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்த மாதிரியான மனநிலை வேண்டும் என்பதை குறித்து நம்ம ஒரு 2 நிமிடம் தியானிக்கலாம். எந்த மாதிரியான சூழ்நிலை மனநிலை வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள்
மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஒரு சிறு பிள்ளையைப் போல, ஒரு குழந்தையைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. ஸோ நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு முக்கியம். அதை விட நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய காரியங்கள் சிறு பிள்ளைகளைப் போல நம்முடைய இருதயங்களும் நம்முடைய குணாதிசயங்களும் கள்ளங்கபடமற்ற ஒரு உணர்வோடு கூட, உள்ளத்தோடு கூட வாழும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க தேவன் நமக்கு அருளி செய்கிற தேவனாக காணப்படுகிறார். ஸோ தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நம்முடைய சூழ்நிலைகள், நம்மளை சுற்றி அநேக சூழ்நிலைகள் உண்டு, பயங்கரமான சூழ்நிலைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் அல்லவா. அந்த வசனத்தை பிடித்து கொண்டவர்களாக நம்முடைய இருதயங்கள் சிறு குழந்தையைப் போல, ஒரு பிள்ளையைப் போல மாறி ஆண்டவருக்கு முற்றிலுமாக கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தோடு வாழும் பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் அதில் பிரவேசிக்க முடியும் என்பது இந்த இடத்துல நாம் ஆண்டவர் உணர்த்துகிற காரியமாக காணப்படுகிறது. கீழ்ப்படுகிற இந்த காரியத்தை குறித்து ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு நீங்கள் தெரிந்திருப்பீங்க. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை குறித்து நம்ம எவ்வளவாக கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லா சபைகளிலும் ஆபிரகாமின் கீழ்ப்படிதலை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். குறிப்பாக பார்க்கும் பொழுது அதனுடைய பிள்ளையை பலியிடுகிற அந்த சூழ்நிலையிலும் கூட ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக 100% தாழ்த்தி அவருக்கு கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எந்த ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஏக சுதனையும் நீ விரும் நேச குமாரனையும் எனக்கு பலியிடுவாயாக என்று சொல்லும் பொழுது எந்த மறுப்புமே தெரிவிக்கலை. எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே நீங்கள் தானப்பா கொடுத்தீங்க, நீங்கள் தானப்பா நடத்துனீங்க, இத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தீங்களே, நீங்கள் இந்த காரியங்களை கேட்கலாமா என்று சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவர் தேவன் சொன்ன வார்த்தைக்கு முழுவதுமாக ஒரு சிறு குழந்தையை போல ஒரு கீழ்ப்படிதலை அந்த இடத்துல காண்பித்த பொழுது நாம் அந்த நாளில் அவரை குறித்து தியானிக்கிறோம். எவ்வளவா அதிசயங்களை, எவ்வளோ அற்புதம் ஒரு வாழ்க்கையில செய்தார் அல்லவா. பலியிடுகிற சூழ்நிலை வந்தது, ஆனாலும் தேவன் அவருக்கு அந்த பலியிடுகிற சூழ்நிலை தடுத்து பலியிடுகிற அந்த கத்தியை ஓங்கும் பொழுது ஆபிரகாமே பிள்ளையாண்ட கை போடாதே என்று சொல்லி கர்த்தர் வானத்திலிருந்து கூப்பிட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோமே. எவ்வளவு அருமையான தேவன். அதே நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவன் கற்றுக் கொடுக்கிற காரியம், சிறு குழந்தையை போல முற்றிலுமாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க முடியும் என்பதை அந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம், எது வரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை, இந்த ரட்சிப்பின் காரியங்களை, மனம் திரும்புதல் காரியங்களை எது வரைக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வேதவசனம் சொல்கிறது, மத்தேயு 24:10 இப்படியாக சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதே காரியங்களைத்தான் மத்தேயு 10:22 வாசிக்க முடியும். மார்க்கு 13 வசனத்திலும் வாசிக்க முடியும். முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. இது எவ்வளவு முக்கியமான காரியம். இது நமக்கு அநேக இடத்துல கேட்டிருப்பீங்க, இது ஒரு நாள் ஆரம்பித்தது ஒரே நாள் முடிகிற காரியம் அல்ல. இது நாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதல் நம்முடைய ஜீவன் வாழ்நாள் கடைசி வரைக்கும், நம்முடைய ஜீவன் முடிகிற வரைக்கும் இந்த ரட்சிப்பில் பாவ மன்னிப்பின் காரியங்களில், இந்த மனம் திரும்புதல் காரியங்களில் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாக, ஆண்டவர் கிருபைக்குள்ளாக நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். வேதவசனம் தெளிவாக நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் 6:4 வசனத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நம்ம பெற்றுக்கொண்ட மனம் திரும்புதல் எவ்வளவு முக்கியமானது. அது எந்த ஒரு நேரத்திலும் நாம் அசட்டை பண்ணாமல் மிகவும் ஜாக்கிரதையாக பாவ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இடைபடாதபடி எவ்வளவு கவனமாக நம்ம கையாள வேண்டும் என்பதை அந்த எபிரேயர் 6:4 வசனம், 5 வசனம், 6 வசனத்தில் வாசிக்க முடியும். அந்த வசனங்கள் எப்படியாக சொல்கிறது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை
தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி வேதவசனம் கற்றுக் கொடுக்கிறது. தேவகுமாரனை நாமே என்ன செய்கிறோமா? அவமானப்படுத்தி மறுபடியும் அவளை சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்க, ஆண்டவரிடத்து நன்மையை பெற்றுக்கொண்டோம், அநேக காரியங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம், வசனத்தின் மூலமாய் நாம் திடப்பட்டோம், ஸ்திரப்பட்டோம், தேவனுடைய நல்வார்த்தைகளை ருசி பார்த்தோம். இதெல்லாம் பெற்றுக்கொண்ட நாம் மறுதளித்து போனோம்னா எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமைக்குள்ள நம்ம தள்ளப்படுவோம் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆனாலும் தேவன் நமக்கு கடைசியாக ஒரு சான்ஸை கொடுத்துருக்குறாங்க, கடைசியாக ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பாகவே, இந்த காரியங்களுக்கு போவதற்கு முன்பாகவே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகவும் கவனமாக வைராக்கியமாக பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் கற்றுக் கொடுக்கிறது. எப்படி அந்த எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஆண்டவர் சிலுவையில் மரிக்கிற சமயத்தில் 2 கள்ளர்கள், ஒருவன் வலது பக்கமும் ஒருவன் இடது பக்கமும் இருக்கிற சூழ்நிலை. ஒரு கள்ளன் சொல்கிறான், நீர் தேவகுமாரனையானால் நீர் ரட்சித்து கொண்டு எங்களையும் ரட்சித்த முடியுமா என்று சொல்லி கேட்குறான். ரொம்ப தேவையில்லாத காரியம் அந்த இடத்துல பேசுகிறான். பாருங்கள், அந்த இடத்துல இன்னொரு கள்ளன் காணப்படுகிறான். அவன் சொன்ன ஒரு காரியம், அவனை பார்த்து, சகோதரா, நீ செய்த தவறுகளுக்கு என்ன செய்கிறாய்? தண்டனை அனுபவிக்கிறாய். ஆனால் இவரோ ஒரு பாவமும் செய்யலையே, அவர் ஏன் சிலுவையில் கஷ்டப்படணும் என்று சொல்லி அந்த கடைசி அவனுடைய வாழ்க்கை முடிகிற தருவாயில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆண்டவர் அவனோடு கூட இடைபடுகிற காரியம், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட இடைபடுகிறார். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை முடிகிற நேரத்தில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ நாம் அந்த வசனங்களை கேட்குற நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, மனம் திரும்புதல் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இது 3 சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த மனம் திரும்புதல் நம்முடைய ஜீவனுக்கு ஏதுவானது, நம்முடைய நித்திய ஜீவனுக்கு வரைக்கும் இது நடத்த அது போதுமானதாக காணப்படுகிறது. நம்மளை 2வதாக கற்றுக்கொண்டோம், நம்முடைய குழந்தையை போல, சிறு பிள்ளை போல நம்முடைய மனநிலைமை காணப்படுமே. ஆனால் எல்லாவற்றிற்கும், எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் கற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மை பரலோகத்துக்கு நடத்துகிற நல்ல தேவனாக காணப்படுகிறார். 3வது காரியம் நம்ம பார்த்தோம், எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி, புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆனாலும் நம்முடைய தேவன் கிருபையாக இருக்கிற தேவன், நம்முடைய தேவன் அன்பின் தேவன். அவரை எப்பொழுதும் மறுபடியும் நாம் சிலுவையில் இறைந்து அவமானப்படுத்தாதபடி இருக்கிற இந்த நாட்களிலே தேவனோடு கூட நாம் இணைந்திருப்போம், தேவனோடு கூட வாழ்வோம். அவர்கள் கற்றுக் கொடுத்த காரியங்கள், வசனங்கள், வார்த்தைகள் இவர்கள் நாம் கை கொண்டு பிழைக்கும் பொழுது தேவன் நம்மை மிகவும் நம்முடைய பரலோக ராஜ்யத்தை நேரம் நடத்தும் வரைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பின் காரியங்களை குறித்தும் ஆண்டவரே வசனங்கள் மூலமாக தியானிக்க எங்களை கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வசனங்களை கேட்கிற ஆண்டவரே, வசனங்களுக்கு எல்லார் மீதும் உடைய கிருபை கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரை எந்த இடத்துல சரி பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்குமே, ஆனால் அவங்க இருந்தங்களிலே கர்த்தர் இடைப்பட்டு சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யும்படியாகவும் தேவனுக்கு தங்களை முற்றிலுமாக கீழ்ப்படிந்து அவரோ பிள்ளைகளாக வாழ ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் மிகவும் பொல்லாத நாட்கள் இருக்கிறபடினால நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக ஆண்டவரே வசனத்தோடு இணைந்து வாழ பிள்ளைக்கு எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. இந்த இணையதளம் வழியாக கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாக நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்கப்பா. கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கேட்குற யாவரும் கிறிஸ்துவுக்குள் இன்னும் அதிகமாக பலப்படட்டும் தகப்பனே. உடைய வார்த்தையில் முடிவு வரிந்தும் நிலை நின்று ரட்சிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக முன்னோக்கி பார்க்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த ஊடகம் காரியங்களையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்க. அநேகருக்கு பிரயோஜனமுள்ள நல்ல ஒரு இணையதளமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்.
கிருபையாக நடத்துங்க. இதற்காக பிரயாசப்படு அருமையான சகோதரர்கள் நினைக்கிறோம். எல்லா காரியங்களையும் உடைய கரம் கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.